மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் வைத்திருந்த 5 பேர் பிடிபட்டனர். அன்னசாலை, சுமித் ரோடு, ஒயிட்ஸ் ரோடு சந்திப்பில் போதைப்பொருள் வைத்திருந்ததாக பிரவீன், விக்னேஸ்வரன், பாலச்சந்திரன், யுவராஜ், சுகைல் ஆகியோர் பிடிபட்டனர். அவர்களிடமிருந்து 23 கிராம் மெத்தபெட்டமைன், 1,67,000 ரொக்கப்பணம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகம் எங்கும் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை விடியா திமுக அரசு தடுக்க தவறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அரசால் தடை செய்யப்பட்ட 11 கிலோ போதைப் பொருட்கள் சிக்கியது. இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் பகுதியில் மாரி என்பவரின் கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஹான்ஸ் உள்ளிட்ட 11 கிலோ எடை கொண்ட சுமார் 2200 பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திறனற்ற திமுக ஆட்சியில் தங்கு தடையின்றி போதைப் பொருட்கள் கிடைப்பதாகவும் அதை தடுக்க திறனில்லாமல் விடிய அரசு இருப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லை மாவட்டத்தில் சமூக வலைதளங்களில் ஆயுதங்கள் ஏந்தி வீடியோ பதிவிடும் இளைஞர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நெல்லை மாவட்டம் சுத்தமல்லியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரும், வஉசி நகரைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவரும் சமூக வலைதளங்களில் ஆயுதங்களை ஏந்தியபடி வீடியோக்களை வெளியிட்டனர். இதையடுத்து அவர்கள் இருவரும் சிக்கினர். கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் இப்படி வீடியோ வெளியிட்ட 36 இளைஞர்கள் சிக்கியதை சுட்டிக்காட்டும் பொதுமக்கள் விடிய அரசின் காவல்துறை மீது பயம் இல்லாததே இத்தகைய அவலங்கள் தொடர்வதாக விமர்சிக்கின்றனர். ஆண்டிப்பட்டி அருகே தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களை விற்பனை செய்ய முயன்ற 3 பேர் சிக்கினர். அவர்களிடமிருந்து 61 கிலோ குட்காவும் 3 இருசக்கர வாகனங்களும் பிடிபட்டது. டாடி சன் ஆட்சியில் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளதா என கேள்வி எழுப்பும் பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். புதுச்சேரியில் கடலூர் சாலையில் உள்ள நோனாங்குப்பம் ஆற்றில் சுமார் 45 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத பெண் சடலம் மிதந்து சென்றது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியது. பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் 100க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்தில் திரண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இறந்தவர் யார், அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை நடைபெற்றது.